அண்மைச் செய்தி. தேசமே முதன்மையானது, அதுவே எனது இலக்கு என்று பிரதமர் மோடி பேசியுள்ளார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, தற்பொழுது பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இதனுடைய கூடுதல் விவரம் என்ன? நேற்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி இன்று காலை பிரதமர் அலுவலகத்துக்கு வந்து தனது பணிகளை தொடங்கினார். அந்த சமயத்திலே அவரை பிரதமர் அலுவலக அதிகாரிகள், ஊழியர்கள் வரவேற்றனர். அப்போது பிரதமர் மோடி அவர்களிடையே பேசினார். பிரதமர் அலுவலகம் என்பது அதிகார மையமாக இருக்கக்கூடாது என்றும் மக்களுக்கான சேவை மையமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்வதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் எனவும் பிரதமர் மோடி பேசினார். 2014 வருடத்துக்கு முன்பு பிரதமர் அலுவலகம் அதிகமான அதிகாரங்களை கொண்ட ஒரு அலுவலகமாக பார்க்கப்பட்டது. அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து எடுத்து வருகிறோம். நான் அதிகாரத்துக்காக பிறந்தவன் அல்ல, எனக்கு அதிகாரங்கள் தேவையில்லை. பிரதமராக நான் இருந்தாலும் ஆயிரக்கணக்கானோர் இந்த நாட்டை வளர்ப்பதற்கான முயற்சியிலே என்னுடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருடனும் இணைந்து நாம் மக்களுக்கான சேவையில் ஈடுபட வேண்டும். இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது ஆகியவையே நமது குறிக்கோள்களாக இருக்க வேண்டும் என பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஆகவே பிரதமர் அலுவலக ஊழியர்களுக்கு மூன்றாவது முறையாக பதவியேற்ற அவர் அளித்திருக்கும் செய்தி, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும், ஒரு அதிகார மையமாக செயல்படக்கூடாது என்பது. இன்று பிரதமர் அலுவலகத்திலே தனது பணிகளை துவக்கிய மோடி முதல் அலுவலாக விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 17வது தவணையை விடுவிக்கும் போக்கிலே கையெழுத்திட்டார். இதன் மூலமாக விவசாயிகளுக்கான நிலுவையில் உள்ள தவணை உடனடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளிலே போய் சேரும். இதை தவிர சேவையே நமது முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதிகாரங்களை குவித்து வைப்பதிலே நாம் எந்த விதமான நடவடிக்கையும் அது போல எடுத்து அதிகாரத்தை குவிக்கும் விதமாக செயல்படக்கூடாது என பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். ஆகவே தனது மூன்றாவது பிரதமர் ஆட்சி காலத்திலே எப்படி பிரதமர் அலுவலகம் செயல்பட வேண்டும் என்பதை இன்று அவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நிச்சயமாக கணபதி, அவர் பேசியதை மிக விரிவாக சொன்னீங்க. கணபதி, நேற்று மத்திய இணையமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுடைய இலாக்காக்கள் விவரம் எப்பொழுது தெரிய வரும்? இதுவரை இலாக்காக்கள் பட்டியல் வெளியிடப்படவில்லை. இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே பிரதமர் மோடியுடைய புதிய அமைச்சரவையின் முதல் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. பிரதமர் இல்லத்துக்கு இந்த ஆலோசனையில் பங்கேற்பதற்காக மூத்த அமைச்சர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னாலேயே இலாக்காக்கள் பட்டியல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரை பட்டியல் வெளிவராத நிலையிலே இந்த கூட்டம் நடைபெறும் சமயத்தில் அல்லது அந்த கூட்டம் முடிந்தவுடன் உடனடியாக அந்த பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த இலாக்கா ஒதுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளின் காரணமாக இதுவரை பட்டியல் வெளியிடப்படவில்லை என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விரைவிலேயே இந்த அமைச்சரவை கூட்டம் முடிந்த உடனே அல்லது அது நடந்து கொண்டிருக்கும் போதே பட்டியல் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கணபதி.